PML feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? My ex-girlfriend. சீமான் எங்க போறாரோ பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? வீடு இருக்கு, நோட்டீஸ் அரெஸ்ட் வீட்ல இருந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. அரசியல் உள்நோக்கம் தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்படி ஒட்டிட்டா அவர் அவமானப்படுத்துறது. அப்படி நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அம்மனை போய் கொடுத்துவான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நேராக கொடுக்கணும். ஆள் இருந்தா, ஆள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த ஆள் கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா 3 தானங்க நீங்க ஓட்டணும். நீங்க எப்படிங்க கேட்காம நேராக கொண்டு போய் ஓட்டுறீங்க? உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரம் கொடுத்தா? உங்களை யார் அனுப்பிச்சா? நேராக போய் ஒட்டுன்னு உங்களுக்கு யார் சொல்லி அனுப்பிச்சா? 2 எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. நாய் ஒண்ணு கட்சிச்சிங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க ஓட்டணும் வயசுல? சம்மன் கொடுத்தோன்னு வேலை முடிஞ்சிச்சு. உங்க வேலை நீ ஏன் மறுபடியும் உள்ள போடி வேலை இருக்கு? இல்ல சார், ஒருத்தர் பேசுறாருல, அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளாய் உள்ள போறாங்க. விஷயம் நடக்கல தேவேந்திரன் சார். சீமான் மனைவி சாரின்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு சாரி சும்மா சொல்லுவாங்க? அவங்களே அப்பனா தப்பு நடந்தா தானே சாரி சொல்ல முடியும். நான் கேட்டேன். ஒருவேளை நமக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தேவைன்னா நம்ம போலீஸ்ல கேட்டு வாங்கிருக்கோம். நான் கேட்கலையே, அதான் திருப்பி அதான் நீங்க கேட்கல. தனியா எப்படி வச்சுக்க முடியும்? நாங்க தனி நபரை தான் வேலைக்கு வைக்கிறோம். தனியா எப்படி அப்படி ஒரு பாதுகாப்பு வச்சுக்க முடியும்? துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, இவருடைய துப்பாக்கிக்கான அர்த்தம் அவரோட பாதுகாப்பு. அவரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தா தான் அதை பயன்படுத்த முடியும். நான் தடுக்க போறேன், காப்பாத்த போறேன், அது என்னோட பயன்படுத்த கூடாது. பயன்படுத்தாம எதுக்கு அதை வச்சுக்கணும்? நீங்க ஏன் அவசரமா கொண்டு வரீங்க அந்த வழக்கை? பெரியார பத்தி பேசினப்ப கூட இந்த வழக்கு எடுத்துட்டு வரலையே. கோர்ட்ல நம்மளா போட்ட கேஸ்ல தானே இது வந்திருக்கு. என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு. எல்லாரும் கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. கல்லூரி பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள் எல்லாம் சொல்றது அது முகம் சுளிக்க வைக்குதுன்னு சில கமெண்ட்ஸ் வருது. நடிகை கற்பழிப்பு வழக்குன்னு போடுறீங்க. நடிகை கற்பழிக்கப்பட்டாரா? நிரூபணமாச்சா? அப்படிதான் வழக்கு வந்திருக்கா? எப்படி போடுறீங்க? எங்க கேக்குறீங்க சார்? யார கேட்கணும்னு இருக்குல்ல? ஃபேக் ஐடிகளையா? ஃபேக் ஐடிகளை பரப்புறவங்களையா? யூடியூப் சேனல் தலைவர்களை கேட்கணும் சார். தலைவர்களை நோக்கி கேட்கணும்ல. அந்த அம்மா விஜயலட்சுமி 2013ல இருந்து 2023க்குள்ள கர்நாடகால ஒரு தொழிலதிபர், ஒரு நடிகர், இன்னொரு பெரிய மனிதர் 3 பேரிடமும் வாழ்ந்ததாகவும் அவங்களோட பண செட்டில்மெண்ட் வந்ததாகவும் செய்தியும் காணொலிகளுமே இருக்குது. 2013 சீமானவர்கள் YMCA பொது வெளியில திருமணம் நடக்குது. மறைச்சங்க முட்டு சந்தல் நடக்கல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மறைமுகமா நடக்கல. தமிழகத்துல எல்லா ஆளுமையும் வந்தாங்க. இவங்க யோக்கியமா இருக்கிறவங்க, தன்னோட உரிமை பறி போகுதுன்னு நினைக்கிறவங்க, தன் கணவரை வேற யாரோ திருமணம் பண்ணி நினைக்கிற அந்த அம்மா ஒருவேளை ஆஜராகும் பட்சத்துல அப்போ கைது நடவடிக்கை இருக்கலாமா அப்படின்னு கைது பண்றதுக்கான சட்ட வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு குற்றம் இருக்குன்னா யார் குற்றம் சொல்றாங்களோ அவங்க உடலுறவுக்கு உள்ளா இருக்கிறாங்களா இல்லையான்னு ஆய்வு பண்ணணும். அதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். எத்தனை வருஷம் கழிச்சு பண்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாரு, இல்ல கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருங்கிறத. நேற்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களது வீட்டுல ஒரு நோட்டீஸ் ஓட்ட போலீஸார் போய் அந்த நோட்டீஸை அங்கே கிழித்தெறிந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி பாதுகாவலர்லாம் அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகு சீமான் அவர்களுடைய இன்றைய ப்ரெஸ் மீட், அதில் அவர் பேசின சில விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு. நேற்று நான் திட்டமிட்டபடி என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன், நாளைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு ஆஜராக போகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. இந்த விஷயம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தில் கொஞ்சம் ரியாக்ஷன் கொஞ்சம் ஓவரா பண்றாங்களோ? ஏன்னா போலீஸ் நார்மலா நோட்டீஸ் ஒட்டுறாங்க, அதை எதுக்கு கழிச்சறியணும்? பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை? நோட்டீஸ் உங்களுக்கு எப்போனா நீங்கள் கேள்விப்படுங்க, நோட்டீஸ் ஒட்டுவாங்கன்ட்டு லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு கூட ஒன்று கொடுப்பாங்க. ஆளை கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில், தெரியாத நேரத்தில் தான் அந்த மாதிரி நோட்டீஸ்கள்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. அதை ஒரு பக்கம் விட்டுட்டா கூட போலீஸ்க்கு இன்னைய தேதிக்கு இன்டெலிஜென்ஸுக்கோ இல்லை தமிழக காவல்துறைக்கோ அண்ணன் சீமான் எங்கே இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா? திருப்பதியில் போட்டுட்டு யாருன்னா திருநெல்வேலியில் தேடுவாங்களா? அது அறிவுபூர்வமானதா இல்லை நியாயபூர்வமானதாக இருக்குமா? உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸில் தான் சர்வ் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. சரி, நாளைக்கு ஒரு கைது நடவடிக்கை போகிறாங்க. எத்தனை பேர் கைது நடவடிக்கைலாம் பண்ணுறீங்க? அந்த அட்ரஸில் போய் தேடுறீங்களா இல்லை ஆந்திராவில் இருந்தாலும் வெரைட்டி போய் அங்கே போய் கைது பண்ணுறீங்களா? உங்களால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுது இல்லை? இப்போ அட்ரஸ்ல இல்லைன்னா தேடுவாங்க. சிம்பிள். அந்த அட்ரஸ்ல இருந்தாரா அன்னைக்கு? நோட்டீஸ் ஓட்டுற அன்னைக்கு இருந்தாரா? அதுக்கு முன் போலீஸ் தெரியுமா அங்கே காவல் இருக்குது, இல்லைன்னா ஒட்டுவாங்க. அங்கே காவல் இருக்கிறாங்கல்ல. ஏற்கனவே இப்போ எங்கே இருக்கான்னு தருமபுரியில் இருந்தாலோ அல்லது கிருஷ்ணகிரியில் இருந்தாலோ அங்கே காவலர்கள் இருக்கிறாங்களா இல்லையா?
அவர் ஃபிசிக்கலாக அங்கே தான் இருக்காருன்னு தெரியுமா? இல்லை எதுனா ஆம்னி பட்டன்ஸ் ஆம்னி பிரசன்ஸ் மாதிரி, இல்லை பழைய விட்டலாச்சாரிய படத்தில் வர மாதிரி அங்கே மறைஞ்சி இங்கே வந்துட்டு எதுனா வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அப்போ ஃபிசிக்கலாக அங்கே இருக்கான்னு தெரியாது. ஏன் இந்த சம்மனை அங்கே கொடுக்க முயற்சி பண்ணல? சிம்பிள் கேள்வி. சட்டப்பூர்வமா இல்லை அறிவுபூர்வமா? எங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? வீடு அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி பண்றீங்க நான் கேட்கறேன். அதுவும் இது ஒண்ணா? அது மாதிரி தான் கேட்கறேன். இப்போ சம்மன் சர்வ் பண்ணணும், சம்மன் தானே சர்வ் பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஃபேக்ஸ் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் மூலமா சர்வ் பண்ண முடியுமா முடியாதா நான் கேட்கறேன். சரி, நான் கேட்கறேங்க. இங்க இருக்கிற சீமான் வேற ஒரு காரணத்துக்கு ஒரு சினிமா பட ஷூட்டிங்காக போனார்ல, காஷ்மீர் போயிட்டாருங்க. அப்போ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு காரணம், ஒரு சம்மன் புதுசாக ஒன்று சர்வ் பண்ணணும்னு நினச்சா உங்களால் சர்வ் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணணுமா வேணாமன்ற கேள்வி வரும். முடியுமா முடியாதா? நேரடியாக ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முடியுமா முடியாதா? ஒன்றா சிம்பிள். வீட்டில் ஒட்டிட்டா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து வீட்டில் ஒட்டக்கூடாது. நீங்கள் இது அப்படின்னா சட்ட அடிப்படை தெரியலன்னு நீங்கள் கோர்ட்லேருந்து சம்மன் வந்தால் கூட 2-3 விதமான சம்மன் இருக்குது. முதல்ல நீங்கள் டைரெக்டாக சம்மன் கொடுப்பாங்க சம்மந்தப்பட்ட நபருக்கு. அதுக்கு பேர் சர்வீஸ்ன்னு வாங்க. யாருக்கு நீங்கள் சம்மன் போடுறீங்களோ அந்த சம்மனை வாங்கிக்கிற நபரை நேரடியாக வாங்கிக்கிட்டா சர்வீஸ், அவரே கைது போட்டு வாங்கிப்பார். அப்படி இல்லை, யாருக்கு நீங்கள் சம்மன் பண்ணுறீங்களோ ஒரு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, மகன், இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்காங்கல்ல, இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க யார் வேணாலும் ஒரு சம்மனை வாங்கிக்கலாம். அது பி சர்வீஸ். சரிங்களா? 3வது சர்வீஸ் சி சர்வீஸ். அது என்னன்னா அவங்களும் வாங்கலை, வீடு பூட்டி இருக்கு, சர்வ் பண்ண முடியல யாருக்குமே. அப்படின்னா சிலருக்கு சிவில் கேஸாக இருந்தால் பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க, பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அட்ரஸ் லாஸ்ட் நோன் அட்ரஸ் மட்டும் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் பேப்பர் விளம்பரம் கொடுப்பாங்க. இல்லை கிரிமினல் கேஸு சம்மன்ஸ்னால் ஒட்டுவாங்க. அப்போ 3வது ஸ்டெப்பு தான் இதில் ஒட்டுறது. அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். விஷுவல்ஸு நாங்கள் எடுக்கலை, போலீஸ் எடுக்கலை, எல்லாமே ஊடகம் எடுத்தது. அந்த விஷுவலில் இன்ஸ்பெக்டர் வராரு, அந்த காவலர் வராரு, அவர் நேராக வந்து செவத்தில் ஒட்டுறாரா அல்லது வீட்டுக்குள்ளே மணியை அடித்து கூப்பிட்டு இந்த சம்மன் வாங்கிக்கிங்க, ஐயா சீமான் அவர்கள் இருக்கிறாரா, இதை அவர்கிட்ட வாங்கிக்கணும், அவர் இல்லையா, இன்னொருத்தர் யாருன்னா இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா வாங்கிக்கிறாங்களான்னு கேட்டுட்டு யாருமே இல்லை அப்படின்னா தான் செவத்தில் ஓட்டணும். நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். நேராக போய் செவத்தில் ஓட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவ்வளோதான் சிம்பிள் கேள்வி. அப்போ உங்களுக்கு அவர் இல்லைன்றது தெரியுது, தெரிஞ்ச நோக்கத்தோடு தான் வரீங்க. தெரிஞ்சு எப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நோக்கம் சர்வ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் அவரை ஆஜர் பண்ண வைக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் நேரடியாக அவர் இருக்கிற இடத்துல கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜியில் வாட்ஸ்அப் இருக்குது. இங்கேருந்து காவல்துறையில் கூட இங்கேருந்து அங்கே அனுப்பி அங்கேருந்து என்டாஸ் பண்ணி அங்கே எளிதாக கொடுக்க முடியும். சம்மன் சர்வ் பண்ண முடியாதுன்னு ஒன்று கிடையாது. அப்போ அது ஏன் செய்யலை? அப்போ அதுக்குள்ளே உள்நோக்கம் இருக்குது. 2வது அரசியல் உள்நோக்கம் தான். ஒட்டணுன்ற முடிவோடு போகிறது தான். அவங்க நினச்சிக்கிறாங்க இப்படி ஒட்டிட்டா அவர் அவமானப்படுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு அவமானம் நான் நம்பலை. அப்படி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவை. நான் கிழிக்காது அதை வந்து உரல்ல வச்சு ஆட்டி சாப்பிட்றது, அம்மியில் அரைச்சி ஊர்காத்து என்னோட செவர் அசிங்கமா இருக்குங்க, என்னோட கதவு அசிங்கமா இருக்கு, போறவங்கலாம் வால் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான இடம் இல்லைல்ல. அது வீடு பில்ஸ் நோ பில்ஸ்ன்னு போடுறோம். நான் வாங்கினா தான் நீங்க அந்த கேள்வியே வர முடியும். அதுவே இல்லீகல். அதுவே அதாவது ஃபெயிலியர் டு டிஸ்சார்ஜ் இஸ் ஃபங்க்ஷன் இன் ப்ராப்பர் வே. நான் சொல்றேன், ஒரு அரசு அதிகாரி எப்படி முறைப்படியாக ஒரு சம்மனை சர்வ் பண்ணுமோ அந்த கடமையிலேருந்து தவறி இருக்கிறாரு. அது உள்நோக்கத்தோட தரையில் லெத்தாஜிக் ஆட்டிடியூடு இன் டூயிங் இஸ் டியூட்டின்னு நான் சொல்கிறேன். அதுவே தவறானது. ஏன் அப்படி எப்படி கொடுக்க முடியும்? ஏங்க உங்கள் வேலை என்னங்க? சம்மனை போய் கொடுத்துவான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜரு? நேராக கொடுக்கணும். ஆள் இருந்தால், ஆள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த ஆளுகிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா 3வது தானுங்க நீங்கள் ஓட்டணும். நீங்கள் எப்படிங்க கேட்காம நேராக கொண்டு போய் ஓட்டுறீங்க? உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரம் கொடுத்தா? உங்களை யார் சொல்லி அமிச்சா? நேரில் போய் ஒட்டுன்னு உங்களுக்கு யார் சொல்லி அமிச்சா? ஒட்டின பிறகு நான் கிழிக்கிறேன், நான் அதை எதனா பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்மன் சர்வடியில் உங்கள் வேலை ஒட்டுறது தானே தவிர, ஒட்டின பிறகு அதில் நீங்கள் எழுதிருக்கீங்களா இந்த நோட்டீஸை ஒட்டவோ அல்லது கிழிக்கவோ கூட, மறைக்கவோ அழிக்கவோ கிழிக்கவோ கூடாதுன்னு எழுதிருக்கீங்களா? மழை வந்துடுச்சு, நனைஞ்சு போச்சு, மாடு தின்னுச்சு, அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லப்பா, அதுக்காக அரெஸ்ட் பண்ணல. அதை நீங்க கேளு. அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. 2 எஃப்ஐஆர் இன்ஸ்பெக்டர் தாக்குனாங்க இல்ல 2 எஃப்ஐஆருக்கு உங்களுக்கு தெரியாது. நான் நேரடியாக அதில் நான் ஆர்கியூ பண்ணிட்டு வரேன். நேற்று எனக்கு தெரியும். 2மே போட்டிருக்காங்க. கிழிச்சதுக்காகவும் போட்டிருக்கிறாங்க. 2 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. நாய் ஒண்ணு கழிச்சிச்சிங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க ஒட்டின உயரத்துல? இல்ல சம்மனை சம்மன் நான் கேக்குறேங்க. நான் ஒரு எப்படி இருக்க முடியும்? எனக்கு மீடியா இருக்கு. மீடியா எப்படிங்க வந்தது? மீடியா எப்படி வந்தது? சம்மன் நீங்க சர்வ் பண்ண போறீங்க, உங்க ஆபீஸ் ஃபங்க்ஷன். அப்ப உங்க ஆபீஸ் பூரா எங்கெங்கெல்லாம் சம்மன் விட்டுறீங்க அங்கெல்லாம் மீடியா வருதா? சொல்லிட்டு போறீங்களா? ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்கலாமா? நாங்க தாக்கல, நீங்க அங்கேயும் தவறு பண்றீங்க. இருங்க, இதே மாதிரி நேரத்தில் ஷாதிக் பாட்சாவோட அம்மா அவங்களுக்கு ஒட்டின சம்மனை கீழ்ச்சி போட்டாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க அவ்வளவு நேர்மையான ஏன் நடவடிக்கை எடுக்கல? காவல்துறை அதிகாரி அங்க எதுக்கு உள்ள போனாரு? எதுக்காக உள்ள போனாருங்க?
விசாரிக்கிறதுக்காக கூட என்ன இருக்கலாம் விசாரிக்க சார். போறாரு? சம்மன் கொடுத்தோன்னு வேலை முடிஞ்சிச்சு உங்க வேலை. நீ ஏன் மறுபடியும் உள்ள போக வேண்டிய வேலை என்ன இருக்கு? விசாரிக்கிறதுக்காக உள்ள போக முடியும். இல்ல சார், அங்க ஒரு கைகலப்பாய் தானே உள்ள போறாரு. வீட்டுக்கு இல்ல ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே வந்து பாக்குறாரு. ஒரு விஷுவலா நம்ம பார்த்தா காவல்துறைக்கு வீட்டுக்குள்ள நுழையிற உரிமை இருக்கா? நீங்க சொல்லுங்க. கதவை உடைச்சுக்கிட்டு எல்லாம் போகல, கதவு திறந்து கதவை ஒருத்தர் வராரு. தள்ளிக்கிட்டு இல்லைங்க, என் வீடு கதவு திறந்தே இருக்கும். அதுக்குள்ள ஏதோ நுழைய முடியாது. இல்ல சார், ஒருத்தர் வந்து நுழைய ஒருத்தர் முடியாது. பேசுறாருல, அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளாயி உள்ள போறாங்க. விஷயம் நடக்கல தேவேந்திரன், தள்ளுமுள்ளும் ஆகல. நீங்க அந்த விஷுவல்ஸ் பாருங்க. விஷுவல் பாருங்க. அவர் போய் கதவை தட்டுறாரு, கதவை திறந்து அவர் மெல்ல திறந்து வெளியில எட்டி பாக்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து பிரவீன் அப்படியே நேரா தள்ளிக்கிட்டு உள்ள போய் அவரை கொத்தா பிடிச்சிக்கிறாரு, சட்டையை பிடிச்சிக்கிறாரு. ஒரே ஒரு விஷுவல்ல அவரை நீங்க எங்க அந்த பாதுகாவலர் தாக்குனாரு, பேசினார், ஒரே ஒரு காட்சி காட்டுங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க ஜவஹர் ஷாதிக்கு கேஸ்ல நீங்க அவங்க அம்மா கீழ்ச்சி போட்டது ஏன் போடலன்னா, போட்டது உங்க ஆட்சியில உங்க கட்சியில இருந்த ஒரு கஞ்சா வியாபாரி, ஒரு அபின் வியாபாரி, ஒரு மெட்டாபெத்தமின் வியாபாரி. அவருதுல நீங்க கீழ்ச்சி போட மாட்டீங்க. ஏன்னா அவர் அட்டுழியமா கூட இருக்காரு. நாங்க நேர்மையா இருக்கோம், எங்க மேல போடுவீங்க சார். சீமான் மனைவி சாரின்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு சாரி? சும்மா சொல்லுவாங்க. நான் கேட்டேன் நடந்து பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நான் கேட்டேன். அவங்களே அப்பனா தப்பு நடந்தா தானே சாரி சொல்ல முடியும். நான் கேட்டேன், நீங்க எதுக்கு அப்படி கேட்டீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. நான் அவருக்கு வந்து உங்க ஆள் நடந்துகிட்டதை பாத்தீங்கன்னா அவரு கேட்டதை பார்த்தோன்னே இவர் அடிச்சுட்டாரு போல இருக்குது, அவரு அப்படி கூட செய்யலாமான்றதுனால நான் சாரி கேட்டேன் அப்படின்னு தான் நேற்று எனக்கு சொன்னாங்க. நான் கேட்குறேங்க, அப்படியே கூட சாரி கேட்டா என்ன பெரிய தப்புங்க? ஒரு தள்ளுமுள்ளு ஏங்க உங்க காலம் வச்சுட்டா கூட தான் சாரி கேட்கறேன். அப்படியே எனக்கு குற்றம்னு அர்த்தமா? நீங்க கொலை பண்ணு ஏங்க பேசும்போது எச்சி மேல வச்சுட்டா சாரிங்கன்னு சொல்லுவோம். அது பண்பாடு நாகரிகம் இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட தான் சாரின்னு கேட்போம். என்ன இதுல பெரிய தவறு கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? சாரின்னு கேட்டது கொலை குற்றமா? வேணா ஒண்ணு பண்ணுவோம், தவறையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சாரின்னு கேட்க முடியாது, போடான்னு சொல்லுவோமா? துப்பாக்கியோட இருந்தாரு, 20 ரவுண்ட் இருந்துச்சு, இருந்தா என்ன தவறுன்னு கேட்கறேன். தனிப்பட்ட பாதுகாப்பு அது ஒண்ணு. அவர் ஒரு இடத்துல செக்யூரிட்டி போது கமர்ஷியல் ஆயிடுது. அதை எப்படி பயன்படுத்தலாம்? வச்சிருக்கலாம். அதை பயன்படுத்தினா நீங்க சொல்றது கரெக்ட். வச்சிருக்கலாம் 24 மணி நேரம். துப்பாக்கியோட தேவை எங்க வருது? பாதுகாப்புக்காக வருது. ஆமா சார், பாதுகாப்பு. அவர் தனக்கு பாதுகாப்புக்கு தான் அதை வாங்கியிருக்காரு. அதான் சொல்றேன் தேவேந்திரன், நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஏன் புரியல. எனக்கு புரியுது, அவர் தன் பாதுகாப்புக்காக வாங்கியிருக்காரு. தன் பாதுகாப்பு காலையில 6 மணில இருந்து மாலை 6 வரைக்கும் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வராது அப்படின்னு ஷெட்யூலுக்கு தான் இல்லைங்க. 6:01 தான் உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். என்ன டவுட் கேட்டுக்கிறேன், என் பாதுகாப்புக்கு நான் ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இயக்கங்கள்ல இருந்தோ இல்ல இந்த மாதிரி தனிநபர்கள்ட்ட இருந்தோ எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் என் பாதுகாப்புக்கு துப்பாக்கி வாங்கிட்டு இப்போ என்கிட்ட துப்பாக்கியோட நான் ஒரு கன்மேனா இருக்கிறேன், நான் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு வந்தேன்னா இது சரியா? நீங்க உங்க கேள்வி சரியானது. ஆனா நீங்க ஒன்று நான் இப்படி கேட்குற பாருங்க, நான் ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு, இல்லை நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு, நான் பெரிய பொறுப்பில் இருந்தேன், நான் வந்து ஒரு சிபிசிஐடியில் இருந்தேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு செக்யூரிட்டிக்கு எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, நான் துப்பாக்கி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சும்மா இருக்க பிடிக்கல, இல்லை எனக்கு வருமானம் பத்தல, நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறேன். வேலைக்கு போகும்போது துப்பாக்கி வீட்டில் வச்சுட்டு போகணும்னு ரூல் இருக்கா நான் கேட்குறேன். இல்லை சட்டம் இருக்கான்னு கேட்குறேன். நான் இப்படி போகலாமா? பாருங்க, அது இப்படி போகலாமா? அனுமதி இருக்கா? என்னோட வேலைக்கு நான் போறேன், என் பாதுகாப்புக்குன்னு வச்சுட்டு நான் இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா? எனக்கே அச்சுறுத்தல் இருக்குது, நானே துப்பாக்கியோட பாதுகாப்பு, நான் இன்னொருத்தருக்கு எப்படி பாதுகாப்பு? என்னோட வேலை, பாதுகாப்பு கொடுக்குறது என்னோட வேலை, அது எம்ப்ளாய்மெண்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம பாதுகாப்பு, ஒருவேளை நமக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தேவைன்னா நம்ம போலீஸ்ல கேட்டு வாங்கிருக்கோம். நான் கேட்கலையே, அதான் திருப்பி நீங்க கேட்கல. தனியா எப்படி வச்சுக்க முடியும்? நாங்க தனி நபரை தான் வேலைக்கு வைக்கிறோம். தனியா எப்படி அப்படி ஒரு பாதுகாப்பு வச்சுக்க முடியும்? துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு வந்தவர் ஏற்கனவே லைசன்ஸ்டு கன் வச்சிருக்காரு, அப்படி கொண்டு வரலாமா? சரியா? சட்டப்படி சரியா? சரிதான். நீங்க அந்த துப்பாக்கிய நீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படிதான் சொல்றேன். இப்போ நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி, பிரைவேட் ஏஜென்சி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, அவருக்கு துப்பாக்கி, அந்த ஏஜென்சிக்கு துப்பாக்கி வச்சு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு, அதை பயன்படுத்தினா வேற. ஆனா ஒரு தனிநபர் அந்த துப்பாக்கி அந்த வேலைக்காக கொடுத்தாருன்னா தவறு இல்ல சார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் இது கிளாரிஃபை பண்ணிக்கிற கேட்கிறேன். சீமான் அவர்களுக்கு ஒரு வேலை வேறு, இப்போ அவர் நிறைய பேசுறாரு கருத்துக்கள், பல கட்சிகள் வந்து அவர் விமர்சிக்குது, அது தேசிய கட்சிகள்ல இருந்து மாநில கட்சிகள் பலரும், அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு ஆபத்துன்னு வைங்க. இப்ப இவர் தானே பாதுகாப்புக்கு இருக்காரு, இப்ப இவரு குறுக்க போறாரு,
ஆனா சீமான பாதுகாக்கிறதுக்காக தடுக்கிறாரு. ஆனா அங்க இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னு அந்த துப்பாக்கியை பயன்படுத்துறாரு. அவருக்கு இது அங்க லாஜிக்கே இல்லாம போகுது. இது சம்பந்தமே இல்லாத விஷயம் ஆகுது. அச்சுறுத்தல் வந்தா இவருடைய துப்பாக்கிக்கான அர்த்தம் அவரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தா தான் அதை பயன்படுத்த முடியும். அதுதான் நான் தடுக்க போறேன், காப்பாத்த போறேன், அது என்னோட பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினாதான் இல்லீகலுங்க. அப்புறம் எதுக்கு வச்சுக்கணும்? நான் இப்படி சொல்றேன் பாருங்க. நீங்க பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்கான கருவி எல்லா ஆணிடமும் இருக்கு. அந்த கருவி வச்சிருக்கிறதுக்கு எல்லாருமே பாலியல் இருங்க எப்ப அந்த கேள்வி எப்ப அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுது, நீங்க அதை பயன்படுத்தும் போதுதான். புரியுதுங்களா? அதை நீங்க அப்படி வச்சிருக்கிறதுனாலே ஆகாது, பொசஸ் பண்றதுனாலே ஆகாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா. ஏன்னா நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் விரும்புறதுனால நம்ம வாங்கிக்கிறது இதுதானே சார். அந்த அடிப்படையில் இது என்ன காரணத்துக்காக நம்ம வாங்குறோம்னு இருக்கு. நம்ம எதுக்கு நான் வாங்கிக்கிறேங்க. நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறேன். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது நான் கொண்டு போக கூடாதா? அவ்வளவுதான் கேள்வி. கொண்டு போகலாம். எனக்கு 24 மணி நேரம் தானே அச்சுறுத்தல் இருக்கு. அதுக்காக எனக்கே அச்சுறுத்தல் இருக்கும்போது நான் இன்னொருத்தருக்கு எப்படி பாதுகாப்பு? எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நான் பயப்படல. நான் இப்படி கேக்குறேன், எனக்கு கட்சி தலைவர் பாதுகாப்புக்கு ஏற்கனவே பாதுகாப்பு குறைபாடோட ஒரு ஆயுதம் இருந்தாதான் பாதுகாக்க முடியும் தன்னைத்தானே அப்படின்ற ஒரு நபரை எப்படி உங்க கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு தவறு இருக்கு? ரைட், ஓகே, இந்த வழக்குக்கு வந்துருவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது, அவ்வளவு பெரிய திறமைசாலின்றதுனால தான் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, அவர் வீக்குன்றதுனால இல்ல, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர் அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். இந்த வழக்கு விஷயத்துல சீமான் அவர்கள் பேசுறது என்ன சமாளிக்க முடியலைங்கிறனால இதை மறுபடியும் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோர்ட்டுக்கு அவர் தானே போனாரு, அவர் தானே இதை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி போனாரு. அங்க இல்ல முடியாது கோர்ட் அப்படின்னு கோர்ட்டு தானே சொல்லுச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லி. அதுக்கப்புறம் தானே இந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு. பெரியாரை பத்தி பேசினப்ப கூட இந்த வழக்கு எடுத்துட்டு வரலையே, கோர்ட்ல நம்மளா போட்ட கேஸ்ல தானே இது வந்திருக்கு. பெரியார் பேசுனதோட வேறு விளைவு தான் இந்த வழக்கு அவசரமா பட்டியலிடப்பட்டதுக்கே காரணம். அது யார் பட்டியலிட்டாங்கன்னா நம்ம கொடுத்த வழக்குல ஏன் இவ்வளவு நாள் இருந்தது, இப்போ ஏன் அது லிஸ்ட் ஆச்சு? அது நீதிமன்றத்தில் என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, லிஸ்ட் பண்றது யார் கையில் இருக்குன்னா அட்வொகேட்ஸ் கையில் இருக்கு. எந்தெந்த அட்வொகேட்ஸுக்கு எந்தெந்த அர்ஜென்சி இருக்கு, எதை லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கூட கொண்டு வரலாம், நீதிமன்றத்தில் கேட்கலாம். இந்த வழக்கில் நாங்கள் கேட்கல. இந்த வழக்குல அரசு தரப்புல கேட்கப்பட்டது இல்ல சார். நம்ம வழக்கு போட்டுருக்கோம், நமக்கு என்ன கேட்கணும் சார்? வழக்கு போட்டுருவோம், ஆனா சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் வேணாம், இல்ல பொறுமையா ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம். ஏன் நாங்க இப்ப நீங்க ஏன் அவசரமா கொண்டு வரீங்க அந்த வழக்கை? நீங்க போட்ட வழக்கு அதான் ஏன் கொண்டு வரீங்க? நான் போட்ட வழக்கு எனக்கு தேவையான நான் கொண்டு வந்துக்கிறேன். இல்ல வருஷப்படி வரட்டும், வருஷப்படி தானே வரணும். வருஷப்படி ஆர்டர்ல வந்திருக்கு அந்த கேஸ். கட்சி தலைவர் இல்ல சார், அதான் நீங்க ஏன் கொடுத்த வழக்கு ஏன் அவ்வளவு கவலைப்படல எடுக்கணும்? கட்சி தலைவர் கவர்மெண்ட் கொடுத்து 2021 இருந்தே இந்த வழக்கை நீங்க எடுக்கல. 2021 ஆட்சியில் வந்து கட்சி தலைவர் மாண்பை காப்பாற்றுற ஆள் இல்லை நீங்கள், ஏன் அதை எடுக்கல? இல்லை நீதியை காப்பாற்றுற ஆள் தான் நீங்கள் எடுக்கல. வேங்க வயல் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? மேல்பாதியில் ஏன் நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொம்பளை குழந்தை விஷயத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ நீங்கள் ரொம்ப அக்கறை உள்ளவர் தானே, அதனால நான் கேட்குறேன். இந்த விஷயத்தில் உங்கள் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது சர்ச்சையாகுது. அவர் நான் என்ன கடத்திட்டு போயா பாலியல் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. கல்லூரி பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள் எல்லாம் சொல்றது அது முகம் சுளிக்க வைக்குதுன்னு சில கமெண்ட்ஸ் வருது. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, அந்த அளவுக்கு அவரை காயப்படுத்துறாங்க. பல்ட்டி அடித்த சீமான் அந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது நடிகை கற்பழிப்பு வழக்கில் போடுறாங்க. கற்பழிப்பு வழப்பா, நடிகை கற்பழிப்பு வழப்பா வழக்கா? நீங்க சொல்லுங்க, மனசாட்சி உள்ள யார் வேணா சொல்லுங்க. யார் போடுறா அந்த மாதிரி தகவலை? எந்த மாதிரி ஊடகம் போடுது நீங்கள் பாருங்கள். அப்போ அதில் எங்கே இருக்குது? அப்படி சொல்ல முடியும்? அப்படி தலைப்பிட முடியும்? அப்படி ஒரு செய்தியாக வெளியில் வர முடியாது. அதில் என்ன சொல்லணும்? பாலியல் குற்றச்சாட்டு வழக்குன்னு கூட சொன்னால் கூட மன்னிச்சிடலாம். அது நடிகை என்னன்னா எவ்வளவு உள்நோக்கத்தோடு அது பேசப்படுது, எழுதப்படுது, அது தலைப்பிடப்படுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் அழகி கைதுன்னு போடுவாங்க. அழகி கைது, விடுதியில் லாட்ஜில் அழகி கைது, அது ரொம்ப ஃபேமஸாக தமிழ் ரொம்ப இது மாதிரி நடைமுறையில் எழுதக்கூடிய ஒரு செய்தித்தாள். அழகி கைதுன்னு போட்டால் விபச்சாரி கைதுன்னு அர்த்தம். ஆனால் அழகி கைது தான் எழுதுவாங்க. அதே மாதிரி பெண் பாலியல் வன்புணர்வுன்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத மாட்டாங்க. நான் செய்தித்தாள் பார்த்துருக்குறேன். இளம் பெண் மாறி மாறி கற்பழிப்பு, 4 வயதிற்கு வந்து ஆண்கள் கற்பழித்தனன்னு சொல்லுவாங்க. எழுதும் போதே அது தலைப்பு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும், அதுக்குள்ள ஆபாசம் கொட்டி கிடக்கும், விரசம் இருக்கும். எம்ஜிஆர் சுடப்பட்டப்ப தினமணிலையோ தினமலர் எந்த செய்தி 2 வந்த தலைப்பு சுட்டாச்சி.
ஏன் சுட்டாச்சின்னு தலைப்பு வரணும்? அப்படின்னா யாரோ சுட சொன்னாங்க, சுட்டாச்சான்னு கேள்வி கேட்டாரு, சுட்டாச்சின்னு சொன்னாங்கன்றது. அப்போ அது யாரை சொன்னா? காங்கிரஸை சொன்னாங்க. அப்படித்தான் காங்கிரஸ் அப்போ ஆட்சி எழுந்தது, திமுக ஆட்சி. அப்போ ஒரு தலைப்புக்கும் பொருள் இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுல பெட்ரோல் கொண்டு வீசப்படுறதுக்கு முயற்சி நடந்தா இல்லையா? அதுக்கு ஒரு அரசு இருங்க. அதை பற்றி எதனா செய்தி வந்தது நீங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு ஊடகத்துல காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபிளாஷ் நியூஸ் போச்சு. ஏங்க அது பேசப்படு பொருள் இல்லையா? அது இந்த நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களுக்குமான ஆபத்து இல்லையா? ஒரு மாநில கட்சியோட தலைவர் ஒருத்தர் கொல்லப்படலையா? இங்க வெட்டி கொல்லப்படலையா? அது பேச பொருள் இல்லையா? ஏன் அது பேசப்படல? அப்ப சாதாரண விஷயத்தை கூட ஆபாசமா தலைப்பிட்டு ஒருத்தரை வீழ்த்துற விதமா நீங்க தலைப்புகளையும் அந்த சொல்லாடல்களையும் பயன்படுத்தி கேவலமா பேசுவீங்க. அப்படின்னா அதுக்கு என்ன விதத்துல பதில் சொல்றது? அதெல்லாம் உங்களுக்கு ஆபாசமா தெரியல. இதே மாதிரி பெண் கற்பழிப்பு வழக்கு, நடிகை கற்பழிப்பு வழக்குன்னு போடுறீங்க. நடிகை கற்பழிக்கப்பட்டாரா? நிரூபணமாச்சா? அப்படிதான் வழக்கு வந்திருக்கா? எப்படி போடுறீங்க? அப்பெல்லாம் உங்க தங்கச்சிங்க அக்காங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதிப்பு வராதான் நான் கேட்கிறேன். அதெல்லாம் மனசு வரமாட்டாங்க. செய்திகள் வெளியிடுறாங்க, இப்படி விமர்சிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்கன்றதுக்காக அந்த வலியோட காரணம் தாங்க. வலி இருக்கலாம். வலியோட காரணம் சார். தலைவர் மனிதர் தானுங்க. வானத்துல இருந்து வந்த பெருமகன் என்ன சொல்லுங்க? ஜீசஸா? ப்ராஃபட் முஹம்மதா? மனுஷன் தானே. அவர் கால் மிதிச்சா வலிக்காதா? நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க குடும்பங்கள் இருக்கிற ஆட்களை நீங்க அவதூறா பேசுறீங்களா? வலிக்காதா அவருக்கு? அவருக்கும் தூக்கம் தானுங்க, அவருக்கும் பசி தானுங்க, அவருக்கு உணர்வு இருக்காதா? அவர் பேசுனதையே புடிச்சின்னு தூங்குறீங்களா? அவரை பேசுனாங்களே நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க சொல்லுங்க? நான் பேச சொல்ல விரும்புகிற ஊடகங்கள் கேவலமா கொய் இண்டியான்னு ஒருத்தன் போட்டு இருக்கிறான், கேடு கட்ட வார்த்தைகளை. எத்தனை ஊடகங்கள் பேசுனீங்க? அதை யாருன்னா பேசுனீங்க? சொல்லுங்க. ஒருத்தன் போட்டு இருக்கிறான், ஒரு பொறுக்கி பையன். நீங்க போட்டு கேட்டீங்கன்னு சொல்லுங்க. இது ஏங்க பொது வழியில் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. எந்த கட்சி தலைவர் இப்படி பேசாம இருக்காங்க? இந்த கட்சி தலைவரை பேசுனதே இல்ல. இது எல்லா கட்சி தலைவரும் கிடையாது, ஆப்போசிட்ல கிடையாது பேசுறாங்க சார். நம்ம பார்க்கலைன்னு சொல்லலாம். ஸ்டாலின் அவர்களை பத்தி தப்பா ஒண்ணு போட்டாங்க, ஒரு கிழவி சாதாரணமா பேசுனா கூட சிறப்புப்பட அமைச்சு தேடுவாங்க. நீங்க அதை பாத்தீங்க, சொல்லாதீங்க. ரொம்ப மோசமா விமர்சிச்சுட்டு சாதாரணமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கடுமையா விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. தலைவர்களை நோக்கி விமர்சனங்கள். விமர்சனம் என்பது வேறு, பேரு கூட வைக்காம விமர்சனம் என்பது வேறு, கைடியில இருந்து அவ்வளவு சொல்லுவாங்க. விமர்சனம் என்பது வேறு, விமர்சனம் சொல்ல சார். அநாகரிகம், ஆபாசம் என்பது வேறு. ஆபாசமாவே கூட பேசிட்டாங்க, அநாகரிகமா பேசிருக்காங்க. நான் பேசல, நீங்க பேசலாம். நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க பேசுறீங்களா? நீங்க எதிர்பார்க்கணும்ல. கேட்டீங்கல்ல, அதனாலதான் கேட்டீங்கல்ல. சீமான் பேசுறது கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க ஏன் பொங்கல்ன்ற இதுக்கு முன்னாடி என்ன கேக்குறீங்க இல்லங்க? அந்த மாதிரி நீங்களே ஒரு ஊடக எந்த தலைவர் அப்படி பேசி நாம கேட்கல. எந்த தலைவர் அப்படி பேசினாங்க? எந்த யூடியூபர் பேசணும் கேளுங்க. இன்னும் கேட்டா சார், தலைவர் பேசுறதை விட நோக்கி கல்லடிக்கிறவங்கள நம்ம பேசணும். உங்களுக்கு ஊடக அந்த கண்ணாடி மாளிகை திருப்பி ஏதாவது செஞ்சா கேட்கணுமா? உங்களுக்கு ஊடக அறம் இருக்குங்க, நீங்க கேட்கணுங்க. எங்க கேக்குறீங்க சார்? யார கேட்கணும்னு இருக்குல்ல? ஃபேக் ஐடிகளையா, அவதூறு பரப்புறவங்களையா? யூடியூப் சேனல் தலைவர்களை கேட்கணும் சார். தலைவர்களை நோக்கி யூடியூப் சேனல் பூரா பேரோட நடக்குது. நான் ஏன் கேக்குறேன் உங்ககிட்ட? அந்த நீங்க சொன்ன அந்த சேனல்ல நான் கேட்கல. நான் கலாட்டாவை தான் கேட்கிறேன், நான் தேவேந்திரன் தான் கேட்கிறேன். ஏன்னா நான் நம்புறேன், நான் உங்களுக்கு அந்த ஊடக பொறுப்பு இருக்கணும். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு நேர்காணல் ஏன் சொல்றேன்? ஒப்பிட முடியாது. இப்ப நீங்க ஸ்டாலின் அப்படி பேசினாரே கேட்டியா, அண்ணாமலை இப்படி பேசினாரே கேட்டியானா பரவாயில்லை. நீங்க அப்படி கேட்காதீங்க. யாரோ ஒருத்தர் அப்படி சொல்ல முடியாது, அப்படி கேட்காதீங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வலி இருக்கு, இன்னொன்னு அதுல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அது மோசமான உரையாடல் இல்லைன்னு நான் நம்புறேன். அதுல ஒண்ணும் இல்ல. எப்படி அப்படி பேசுறீங்க? இனிமே இப்படி நடந்துட்ட மாதிரி சொல்லுங்க. நீங்க அந்த அம்மா விஜயலட்சுமி 2013 2023 கர்நாடகாவில் ஒரு தொழிலதிபர், ஒரு நடிகர், இன்னொரு பெரிய மனிதர் 3 பேரிடமும் வாழ்ந்ததாகவும் அவங்களிடம் பணம் செட்டில்மெண்ட் வந்ததாகவும் செய்தியும் காணொளிகளுமே இருக்குது, விஷுவல்ஸே இருக்குது. இதை நீங்க எப்படி பேசணும்? இப்படிலாம் என்றைக்காவது ஒரு நாள் இப்படிலாம் ஒரு பெண் நடந்திருக்காங்க, இது சரியா? ஒரு தலைவரை பார்த்து இப்படி சொல்றாங்களே, யார் காணொளி போட்டீங்க? 2011 இந்த சம்பவம், 2012 இந்த புகார், 2012 புகாரை வாபஸ் பண்றாங்க. 2013 சீமான் அவர்கள் ஒய்எம்சியில் பொது வெளியில திருமணம் நடக்குது. மறைச்சு எங்க முட்டு சந்தில் நடக்கல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மறைமுகமா நடக்கல. தமிழகத்துல எல்லா ஆளுமையும் வந்தாங்க. இவங்க யோக்கியமா இருக்கிறவங்க, இவங்க தன்னோட பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறவங்க, தன்னோட உரிமை பறிப்போதுன்னு நினைக்கிறவங்க, தன் கணவரை வேற யாரோ திருமணம் பண்ணி நினைக்கிற அந்த 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 அம்மா நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? 2013 2023 வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத யாருன்னா பேசுனீங்க?
இப்படி விஜயலட்சுமி இப்படி செய்வது தவறு, யாராவது பேசுனீங்கன்னு சொல்லுங்க. ஏன் அது ஒரு பின்னாடி ஒரு நியாயம் இல்லையா? நீங்களும் நானுங்க சார் கேள்விகளுக்கு உட்பட்டதுதான் சார். இல்ல சார், அதை எப்படி அதை நியாயப்படுத்த முடியாது? நியாயப்படுத்தல. இப்படி ஒரு தலைவர் வளர்ந்த பிறகு அவரை மேல அவமானப்படுத்துற நோக்கத்தோட பேசுறாங்கன்ற கூட இல்ல சார். அது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு ஆர்டிகல் நீங்களே அத வழக்கு போட்டுருந்தீங்க, அந்த வழக்கு இப்ப ஸ்பீட் அப் ஆயிருக்கு. இப்போ சொல்றேங்க, நீங்க இத யாரும் இத பேசணும்னு அதை கூட அவங்க கிட்ட எதிர்பார்க்க சார். அந்த வழக்குக்குள்ளேயே நான் போகல, அந்த வழக்குக்குள்ளேயே போகல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுல பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன் அப்பப்ப பேசுறாங்க, ஏன் அப்பப்ப பேசல, என்ன இதுல பல கேள்விகள் இருக்கு. அதை நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். இல்ல இது ரெண்டு பேருடைய தனி விவகாரமா பார்க்கணும். இல்ல இது பொது வெளிக்கு வந்துருச்சு. நீங்க அண்ணன் சீமானோட அதெல்லாம் இல்ல. சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்க போலீசார் நடந்துகிட்ட விஷயம், இதுல இருந்து தானே கேட்க முடியும். மிக மோசமா நடந்து அதுதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் கேட்கறேன் பாருங்க, கிழிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லைன்னு நான் வாதிடுறேன். உங்க படி நான் தவறுன்னு வச்சுக்கிறேன், ஒரு குற்றம்னு வச்சுக்கிறேன். குற்றத்துக்கு என்ன பண்ணணும்? குற்றத்துக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும். அதான் விசாரிக்க போகும்போது இப்படி ஆயிடுச்சு. முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும். சம்மனை கிழிச்சிட்டாங்க, அது இந்த பிரிவின் கீழே குற்றம், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு கைது பண்ணுங்க? அது ஒன்றும் 3 ஆண்டுக்கு மேல இல்ல 7 ஆண்டுக்கு மேல தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் இல்லை. அதுலயும் நீங்க நோட்டீஸ் தானே அனுப்பணும் அந்த நபருக்கு. அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சு நீங்க நோட்டீஸ் தானே அனுப்பணும். இப்ப சீமானுக்கு நீங்க நோட்டீஸ் சம்மன் தானே அனுப்புறீங்க. அதுலயும் சம்மந்தம் நேரடியா உங்களை யார் வந்து கைது பண்ற உரிமை கொடுத்தது? தேவை எங்க ஏற்பட்டது? கொலை குற்றமா? எந்த குற்றத்தை நீங்க கைது பண்ணலாம்? சீமான் ஆஜராக போறதா ஒரு செய்தி வந்திருக்கு, அது உண்மைதானா? ஆஜராகத்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று வந்து இல்ல, நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நான் அங்கேயே தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போது, நான் பொறுமையா வருவேன், வராமலாம் போயிட போறது இல்ல. இன்றைக்கு காலையில வரணும்னு சொன்னாங்க, இன்றைக்கு காலையில வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்க நினைச்சப்போ நான் வர முடியாது, நான் நினைக்கிறப்போ தான் நான் வருவேன், காலையில வருவேன். இன்னொரு அதுல அடிப்படை அறமும் நியாயமும் தவறி இருக்கிறத நீங்க பார்க்கலையான்னு நான் கேட்கிறேன். நேத்து காலையில 11:30 மணிக்கு நாங்க போய் எழுத்து மூலமா கொடுக்குறோம். வர முடியாது, வேற நிகழ்ச்சிகளும் போட்டிருக்கு, அதை ரத்து பண்ணிட்டு வர்றது சிரமம் இருக்கு, 4 வார காலம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறோம். கேட்டு முடிச்சுட்டு வெளியில ப்ரெஸ் மீட் அட்டன் பண்றோம். ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ள அங்க சம்மன் போய் கொடுக்கறதுக்கு போனா இதுல என்ன போலீஸுக்கு நேர்மை இருக்கு? என்ன நேர்மை இருக்கு நீங்க சொல்லுங்க. சரி, அப்படி நாள் டே டு டே பேசிஸ்ல விசாரிக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு? உங்களுக்கு வந்து 12 வாரம் நீதிமன்றமே டைம் கொடுத்துருக்கு குற்றச்சாட்டு தாக்கல் இது பண்றது, குற்றப்பதிவு பண்றதுக்கு, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு. மறுநாள் விசாரிக்க வேண்டிய தேவை. இன்னொன்று, நீங்க விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் யாரை நீங்க விசாரிக்கணும்? இந்த குற்றம் நடந்ததா இல்லையான்ட்டு இது தொடர்புடைய மற்ற நபர்களை தான் விசாரிக்கணும். நீங்க யார் மேல குற்றம் சொல்றீங்க? இப்போ என்ன ஒரு கொலை குற்றம் என்னைய கூப்பிட்டு விசாரிச்சு நான் ஆமான போறேன்னா அப்படி கூட ஒரு நடைமுறை உண்டா? அப்படி விசாரிக்கிறாங்க. அது அவங்க கிட்ட தான் விசாரிக்கணும். அவங்க தான் குற்றம் சாட்டுறவங்க, அவங்க தான் சொல்லணும் இந்த நாளைக்கு இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, இன்னார் இருந்தாங்க, இன்னார் சாட்சின்னு சொல்லணும். அப்ப அந்த சம்பவம் நடந்தது, இந்த பொருள், அந்த இடம், அதற்கான ஆவணங்கள், யார் கூட இருந்தாங்க, அவங்க சாட்சிகள், இதெல்லாம் இது பேர் தான் இன்வெஸ்டிகேஷனு. உடனே சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கேட்கறது பேர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அப்படின்னா யார் வேணா அந்த பண்ண அட்மிஷன் போட்டுக்கிறதா, ஒத்துக்கிறதா? அப்படியா நீங்க கேட்டோம்? அப்படி கூட உலகத்துல ஒண்ணு உண்டா? அப்படி உலகத்துல யாராவது ஒத்துப்பாங்களா? நீங்க ஒரு வழக்கறிஞர் ஆகும் சார். இந்த விஷயத்துல கட்சி சேர்ந்தவர் மட்டுமல்ல, ஒரு பொது வழக்கறிஞரும் கூட. அந்த அடிப்படையில இப்ப இந்த வழக்கு எந்த திசையில போகும்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கு ஒருவேளை ஆஜராகும் பட்சத்துல அப்போ கைது நடவடிக்கை இருக்கலாமா அப்படின்லாம் கைது பண்றதுக்கான சட்ட வாய்ப்பு இருக்கு. அது காவலர்களுடைய விருப்பத்தின் பேர்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் போலீஸ்ல இப்ப இருக்காது. காவல்துறை நினைச்சா ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவர் மேற்கொண்டு சாட்சிகளை கலைப்பாரு, ஆனால் இவர் கைது பண்றது தேவையா இருக்குதுன்னு சொல்லி கைதும் பண்ணலாம். இல்ல தேவையில்லை, ரொம்ப காலம் கடந்து போச்சு, அதுல இனிமேல் அதுல வந்து ஆவணங்களை தடை செய்யறதுக்கோ தடுக்கிறதுக்கோ விசாரணை முடக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை, அதனால கைது தேவையில்லைன்னு முடிவு பண்ணலாம். ரெண்டுமே காவல்துறை சொல்ல வேண்டிய காரணம், அதுக்கு தேவையான மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். உண்மையில தேவை இருக்கான்னு கேட்டா உண்மையில எப்படி தேவை இருக்க முடியும்? முதல்ல இப்படி ஒரு குற்றம் இருக்குன்னா யார் குற்றம் சொல்றாங்களோ அவங்க உடல் உறவுக்கு உள்ளா இருக்கிறாங்களா இல்லையான்னு ஆய்வு பண்ணணும். அதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுவீங்க? அதுல ஏதாவது ஒன்று தெரிய வாய்ப்பு இருக்கா? இல்லை இவர் அங்கேயே தான் ஒரே இடமா இருந்தாரா, இவர் எவ்வளோ பேரோட எப்படி தொடர்பு இருந்தாருன்றது பார்க்கறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குதா? நான் வந்து சட்டப்பூர்வமாக சொல்கிறேன், ஒரு கேஸ் ப்ராபபிளாக எப்படி இருக்கும்,
அதற்காக சொல்கிறேன்னு தவிர மற்ற இதுக்காக சொல்கிறேன். அது ப்ராபபிளாக ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா? நிறைய விஷயங்கள் ஒரு 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 ரேப் கேஸ்லையோ இல்லை வந்து இது மாதிரி ஒரு கேஸ்லையோ என்னென்ன பேப்பர் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, எந்த அறையில் இருந்தாங்க, அந்த இதில் இந்த பெட்ஷீட்டு, அங்கே இருந்த உள்ளாடைகள், அதெல்லாம் இப்போ 10 இல்லைங்க அதெல்லாம் உண்மையில இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் அன்னைக்குன்னு சொல்ல வரேன். அந்த எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். இப்போ என்னத்தை போய் இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க? கருக்கலைப்புன்னு சொல்ல போகிறாங்க. கருக்கலைப்புன்றது இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி 14 வருஷத்துக்கு நடந்த மாதிரி ஒரு ஆவணத்தை உண்டு பண்ண முடியுமா முடியாதா? உங்கள் தாத்தா காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த செப்பு பட்டையும் கூட அடிச்சு கொடுத்துருவாங்க பசங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. அப்போ அப்படி உண்டு பண்ண முடியுமா? உண்டு பண்ண முடியும். அதை நாங்கள் சேலஞ்ச் எங்கே பண்ணுவோம்? கோர்ட்டில் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமா? நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாரு, இல்லை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு, அந்த மாதிரியான முகாந்திரம் இல்லை. லாலு யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2024 சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்ச். இப்போ இளந்திரையன் கொடுத்துருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜி. ஓகே, நான் சொல்றது சுப்ரீம் கோர்ட் 2 ஜட்ஜி. ஓகே, சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்னு போது இதுக்கு மேலே போயிடுச்சு டிவிஷன் பெஞ்ச், அதில் 2 ஜட்ஜி. சரிங்களா? அப்போ இதோட 4 மடங்கு வீரியம் உள்ள அந்த வழக்கில் இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. திருமணம் செய்து என்னை வந்து கணவன் மனைவி போல் வாழ்ந்தோம், திருமணம் செய்துக்குதோ சொல்லி என் கூட உறவில் இருந்தார், நாங்கள் கணவன் மனைவி போல் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கில் என்ன லாலு யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படி சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்தோம்னு சொல்லும்போது அதில் கன்சென்ட் இருக்குது, அதில் ரெஃப்யூசல் ஆஃப் கன்சென்ட் இன்டர்கோர்ஸ் எங்கே இருக்குது, இல்லை ஏமாற்றிட்டாங்கிறதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது, இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தவறானதுன்ட்டு அதில் தள்ளுபடி அதுக்கு கோஷ் பண்ணிடுறாங்க. இந்த லைட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருந்தா கூட ஐயா இளந்திரையன் அவர்கள் நீதிபதி சரியான தீர்ப்பை கொடுத்துருக்க முடியும். இந்த தீர்ப்பு சரியானது இல்லை, சட்ட பொறுமைகளுக்கும் சட்ட கோட்பாடுகளுக்கும் உட்பட்டது, ஆராயப்பட்ட ஒரு தீர்ப்பு அல்ல, அது குறையுடையது அந்த தீர்ப்புன்றது என்னோட கருத்து. அதனால தான் அது மேலே நம்ம மேல்முறையீடு போகிறோம். இப்போ மேல்முறையீடு போகிறோம், அதற்கான கால அவகாசத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேது காவல்துறை? இப்போ காவல்துறைக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது, மேலே போய் ஜெயிச்சு குவாஷ் ஆகிட்டா இது எதையுமே பண்ண முடியாத போனாலும் போயிடும். அதனால இதுக்குள்ளே என்னென்ன கலாட்டா பண்ண முடியுமோ அது நான் சம்மன் விட்டுறது, 4 தடவை கூப்பிடுறது, முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுறது, எல்லா விளையாட்டையும் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பாலியல் புகார் அடிபட்டு போயிடும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் மூலமாக. அந்த எஃப்ஐஆர் வேலிடிட்டி இல்லாமல் போயிடும், இல்லை அதை ஸ்குவாஷ் பண்ணிடலான்னு வைங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாரு, இல்லை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருங்கிறத அப்படி இல்லைன்றதுனால தான் அந்த அடிப்படையே போகுது. அந்த அடிப்படையே அப்படி இல்லைன்னு தானே போகுது. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து டிஸ்கஷன் பாயிண்ட் அது கிடையாது. அப்படி இருக்குன்னா நான் நீங்கள் சொல்ற அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை நான் அதை ரிசர்ச் பண்ணும்போது சொல்கிறேன், அப்படி இருக்குன்னா 2013 அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணி இருக்கணும். இல்லை, அப்போ நான் பண்ணலை, அப்போ நான் சரி போனா போதும் விட்டுட்டேன், நடத்த தெரியல, எனக்கு இல்லை, அப்போ எனக்கு வருத்தத்தில் விட்டுடணும். அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. முடியாது, அது எப்படி கேட்க முடியும்? ஏன்னா நீங்க கணவர் உரிமை யார் மேலே கொண்டாட முடியும்னா, அவருக்கு இன்னொரு திருமணம் நடக்குதுன்னா கேள்வி கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? சரி, ஏன் தெரியலைன்ட்டா சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. அப்படி ஒன்றும் நீதிமன்றபதிகள்லாம் இங்க காதுல பூ வச்சுன்னு இல்லை. இன்னொன்று கேட்குறாங்க, 2013 2023 வரைக்கும் 10 ஆண்டு கால இடைவெளி இருக்கு. இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில நான் ஒரு மனு கொடுத்தேன், நான் ஒரு புகார் கொடுத்தேன், அது மேல நடவடிக்கை இல்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரிகளை சம்பந்தப்பட்டவர் கேட்கணுமா வேணாவா? ஏன் கேட்கல? எதனால கேட்கல? எந்த லாபத்துக்காக கேட்கல? இந்த இடத்துல தான் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு, காசு கொடுத்துறாங்க, கிடையாது வழக்கு நெருக்கிறதே காசு. இந்த ரெண்டு முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு விமர்சனம் வருது. காசுக்காக தான் கேட்கறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்களோட பணம் பறித்து தின்னுவது தான் அவங்களோட நோக்கம். சரியா போச்சு. வேற என்ன வேணும்ன்றீங்க நீங்க? காசுக்காக தான் அதை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க. கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இது ரெண்டுமே தானே வருது. எங்க கொடுத்து ஆஃப் ஆனாலும் தப்பு தானே? தப்புதான். ஏன் ஆஃப் ஆவறீங்க? அப்ப உங்களுக்கு நேர்மை இருக்கு. உங்களுக்கு அடிப்படையில் நான் எதன் அடிப்படையில் நான் சொல்றேன் சார், இது நடக்க இப்படி நடந்துக்குதுங்கிறதுக்காக அந்த விஷயம் பொய்யனோ அல்லது இல்லையோ ஆகாது இல்ல. நான் அதெல்லாம் நீர்த்து போக செய்யணும். காசுக்காக ஒரு வேலை செய்வேனோ, காசுக்காக ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லணும், அது பேர் உரிமை இல்லைங்க. அது சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி பணம் தின்ன முயற்சி பண்றேன்னு அர்த்தம். சந்தர்ப்பம் இருக்குதுங்கிறதுனால பணம் இப்போ நான் ரொம்ப சரியானவன், நேர்மையானவன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஏன்னா ஒரு உதவாதம் ஒரு பேச்சு பேசிட்டா கூட எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். எதுக்கு தரித்திரம்னு நினைச்சு நம்ம அதை ஒழிச்சு விட்டா கூட அந்த பேச்சை வரக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ நம்ம ஒரு தகுதிக்கு யார் கூட சண்டை போடணும்னு ஒரு முடிவு பண்ணணும். ஒரு உதவாத ஆள் கூட நம்ம சண்டை போடணும்னு முடிவு பண்ண மாட்டோம். போட்டாலே அது அதுக்கு அசிங்கமாக இருக்கும். அது நமக்கு அப்படி சில விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒரு உயரத்தில் இருக்கிறவங்க சில சமயம் எனக்கு கதை சொல்லி கொடுத்து எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, ஒரு யானை வருதுடா, குளிச்சுட்டு விபூதியெல்லாம் பட்டக்கட்டெல்லாம் போட்டு ஒரு யானை வருது, எதிர்க்க சேத்துலேருந்து உருண்டை ஒரு பன்னி வரும்போது இந்த யானை ஒதுங்கி நின்றுக்குண்டா, இந்த பன்னி போயிடும்டா.
அதனால யானை பயந்துச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அதனால ஒதுங்கி போகிறதுனால, விட்டு கொடுத்து போகிறதுனால, தள்ளி போகிறதுனால நம்ம வீக்கானவன் அர்த்தம் இல்லை. எங்கள் அம்மா எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாடம் 40 வருஷம் இருக்கும் இன்னைக்கு கிட்ட. என்ன சொல்ல வரேன்னா, சில அசிங்கங்கள் இருக்குன்னா நம்ம தூர போகிறோம், அதனால பயப்படுறோன்ற பொருள் இல்லை. பயப்படுறோன்ற பொருள் அது எப்படி இருந்தாலும் 2-3 முறை நானே உதவுனேன், உதவியாளர் மூலமா கேட்டாங்க. அழுது புலம்பி எனக்கு காப்பாத்துங்க, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பல டயலாகுங்க. நம்ம ஏன் உதவும்? நாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நானே 2-3 பேருக்கு கேன்சர்னாலே அவங்களுக்கு எதனா பார்த்து உதவி விடுறா அப்படின்னு அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் உதவி பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் வெளியில் போன மகேந்திரன் கூட சில இடங்கள் உதவி இருக்காரு. எனக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்க, அந்த சினிமாவில் முன்னால் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிகழ்வுக்கு சொல்லலை, வேற ஒரு நடிகைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மகளுக்கு கேன்சரா ஒரு கேஸ்ல எல்லாம் நாங்கள் வசூல் பண்ணி ஒரு 6-7 லட்சம் ரூபா கொடுத்தோம். இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்கும். இது வந்து ஏன்னா பொலிட்டிக்கல் கிடையாது, யாரோ ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, அதை நாங்கள் செய்வோம். அப்படிலாம் கூட எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம். ஒவ்வொன்று அழுது ஃபோன் பண்ணி யாருக்குன்னா அந்த ஒரு பகுதி தான் இது. அந்த ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தடவை 2 தடவை. இன்னொன்று, இது பேசுதே சனியை அப்படின்னு கூட யாராவது கூட பிள்ளைங்க செஞ்சுருக்கலாம். அது என்ன நமக்கு ஐயோ நம்ம இதில் இருக்க பேர் கெடுது, தேவையில்லாமல் இந்த மாதிரி இப்போ இழுத்து விடுது இது அப்படின்னு கூட செய்கிறவங்க இருக்கிறாங்க. நாம அதை நான் இப்போ என்ன பொறுத்தவரை, ஆனால் அவங்களுடைய புகாரில் அவங்க அந்த புகாரை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இந்த 10 வருஷமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதில் உண்மை இருக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த 10 ஆண்டு கால இடைவெளியே அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் அவங்க உண்மை இருந்திருந்தா ஒரு ஆண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தன்னோட நெருக்கமானவன் தேவை நினச்சிருந்தா அந்த முயற்சியில் அவள் கைவிடாமல் இருப்பாள், தொடர் நடவடிக்கையாக இருப்பாள். 10 வருஷம் வந்து ஏதோ அமினிஷியாவில் இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் உங்களை ஒரு கட்சிக்காரராக கேட்குறேன், இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இப்படியான ஒரு வழக்கு அதன் தலைமை மீதே இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு, சிக்கல் இதிலிருந்து கிளைகளாக வேற வேற திசைகள் எல்லாம் திரும்பி பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்கு. ஸோ இது கட்சிக்கு பின்னடைவாக இருக்கும், சுணங்க செய்யும், ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் சொல்றீங்க. அப்போ அது சரியான ஒரு இதுதானே? பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இது நடக்குதுன்றதுனால தான் எங்களுக்கு அது அட்வான்டேஜ். ஒருவேளை இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல், இதோட டிஎம்கேவோட ஹேண்ட் இதில் இல்லாமல், கை இல்லாமல், ஒரு தனிநபராக ஒரு பெண் இதை கேட்பாரேயானால், அதை தொடர்ச்சி கேட்பாரேயானால் அது பின்னடைவு. இப்போ ஊருக்கெல்லாம் பட்ட எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க. ஒரு பொம்பளைக்கு தெரியல, 10 வருஷம் நானாக இருந்தால் இப்படி சும்மா இருந்திருப்பேன், ஒரு பெண்ணுக்கு புரியும்ல, ஒரு ஆணுக்கு புரியல. நமக்கு இப்படி இருந்தால் 10 வருஷம் ஒரு பொம்பளை சும்மா இருப்பாளா, நம்ம யாருன்னா இப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு ஒரு ஆணுக்கு தெரியல, ஒரு இளைஞனுக்கு தெரியாதா, ஒரு யுவதிக்கு தெரியாதா? அவங்களும் அந்த இடத்துல தன்னை பொருத்தி பார்ப்பாங்களே. தங்க வீட்டில் அம்மா இப்படி நடந்திருக்காங்களேன்னு யோசிப்பாங்கல்ல, தங்க வீட்டில் தன் அக்காவுக்கு நடந்திருக்கான்னு யோசிப்பாங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லோருக்குமே இதோட வித்தியாசம் புரியுதுங்க. எங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வேறு ஏதோ பிரச்சனை அவள் அப்படி தாங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க எங்ககிட்ட. நான் அப்படி சொல்லலை, அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அது பின்னடைவில் நான் என்ன பார்க்குறேன்னா, பல கோடி செலவு பண்ணி விஜய் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி முயற்சி பண்ணுறாரு, மீடியாவில் வர முயற்சி பண்ணுறாரு. எதுவுமே இல்லாமல் திமுக நம்மளுக்கு கொண்டாந்து விடுது. நம்ம உங்களை வாழ்த்தணுமோ இல்லையா? இப்போ நம்ம பேசுகிறோம் ப்ரமோஷன், நிச்சயமாக ப்ரமோஷன் மட்டும் இல்லை, நெகட்டிவ் இல்லைங்க, இது பாசிட்டிவ் தான். ஏன் பாசிட்டிவ்னா, எல்லோருக்கும் இந்த உண்மை தெரியும்ல, யாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு வழக்கை தாண்டி வந்திருப்பாங்க, ஒரு வழக்கறிஞரை நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தாண்டி வந்திருப்போம். அதோட நெளிவு சுழிவுகள், நல்லது கெட்டதுகள் எல்லோருக்குமே புரியும். ஒரு பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்தை பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு அது புரியும் எப்படி தாக்கப்பட்டாங்க. போலீஸ் போய் ஒரு தனிநபரை 3 பேர் போய் சேர்ந்து அமுக்குறாங்க, அமுக்கி கூட்டிகிட்டு போய் ஒரு வண்டியில் திணிக்கிறாங்க. அவரை அந்த ஒரு நபர் கொலை முயற்சி பண்ணாருன்னு வழக்கு போட்டால் நீங்கள் வாயால் சிரிப்பீங்களா? எப்படி சொல்லுங்கள்? அது எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்கள் அதுக்கு வேணால் பேர் வைக்கலாம், 4 கால் இருக்குங்க, ஒரு வால் இருக்குங்க, கறந்தா பால் வருங்க, அது பேர் நாகப்பாம்புங்க, கடிச்சா செத்துருவீங்கன்னு சொன்னால் டிஃபைன் பண்ணலாம். உண்மையில் அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதுக்கு எவ்வளோ தான் பேர் எழுதி தேன் பாட்டில் மேலே ஊர்கான்னு ஓட்டினாலும் தேன் இனிக்கு தான் செய்யும். அதோட தன்மை தெரியும் மக்கள் அவ்வளோ குறைச்சி மதிப்பு போடாதீங்க. மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதோட ஆழம் அகலம் நிச்சயமாக தெரியும். அது நம்ம தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு அருவருப்பத்தக்க சண்டையாக இருக்குன்றது மட்டும்தான் அதில் வருத்தமானது. ஆனால் ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஒரு மைலேஜ் கிடைக்குது. பாருங்கள், இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறோம், இன்னும் தம்பிங்க 10-15 பேர் பேசுவாங்க, அண்ணனுங்க நிறைய வீடியோ போடுவாங்க, எங்கள் யூடியூப் கைதானாலும் ப்ரமோஷன் தானா? நிச்சயமாக ப்ரமோஷன் இல்லை, அது நீங்கள் அப்படி பக்கத்தில் திமுகவோட கோர முகம் வெளியே தெரியும்ல.
இவங்க அப்படியே உரிமையின் பாதுகாவலர்கள், நாங்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள், நாங்கள் எல்லா உரிமையும் காப்பாற்றுவோன்ட்டு அந்த இவர் கூட மேதை பகிர்ந்துக்கிட்ட அந்த தம்பி மேலே குண்டாஸ் வழக்கு போட்டாங்கல்ல, விகடன் மேலே குண்டாஸ் வழக்கு போட்டாங்கல்ல, அப்போ தெரிஞ்சு போச்சுல இவங்க ஊடக சுதந்திரம், சவுக்கு சங்கரில் மேலே குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளாங்கல்ல, அப்போ தெரிஞ்சதில்லை இவங்க உண்மையான முகம். அந்த மாதிரி இது மாதிரி தெரியுன்றேன். நீங்கள் பல லட்சம் பேர், பல கோடி பேரோட மனதுக்கு நெருக்கமானவருங்க சீமானை. நீங்கள் அவர் மேலே கை வைங்க, நீங்கள் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏங்க பல முறை ஊழலுக்கு உட்பட்ட, சர்க்காரியா கமிஷனுக்கு உட்பட்ட, நவீன ஊழலின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிற கருணாநிதி கைது செய்யப்பட்டப்போ கூட எதிர்நிலையில் இருந்த அதிமுக காரன் கூட வருத்தப்பட்டாங்க. வயசானவர் எதுக்குப்பா அவரை போய் கைது பண்ணிட்டு வருத்தப்பட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த காலகட்டம். ஊழலோட உச்சக்கட்டத்து போய் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா குற்றவாளி ஆகி ஜெயிலில் உள்ளே இருந்த போது கூட அவர் மேலே வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்தும் அவர் வெளியே வந்த பிறகு அவர் முதலமைச்சராகவே ஆக்கினாங்க. நீங்கள் அதனால் ஒரு குற்றம் சாட்டுறதுனால, ஒரு இது போகிறதுனால அது ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் நான் பார்க்கல. காரணங்கள் முக்கியமானது, அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யார் எதுக்கு பண்ணுறா. நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா கைது செய்யும்போது என்ன இவங்க ரொம்ப யோக்கியமாயுங்க அப்படின்ற கேள்வி இருந்தது. ஜெயலலிதாவை கருணாநிதி அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி அதுக்கு நடவடிக்கை எடுக்கும்போது தான் இவங்க ரொம்ப யோக்கியமான பேச்சு இருக்க தான் செய்தது. இதெல்லாம் கோட்பாட்டு அளவில் இல்லை, யதார்த்தத்தின் அடிப்படையில் எல்லா மனிதருக்கும் ஒரு மனசும் மனிதாபிமானமும் இருக்குது. மோசமானவர்களுக்கு, திருடர்களுக்கு, கொள்ளையர்களுக்கு கூட அன்பும் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளால் நான் பார்க்குறேன். ஒரு வழக்கறிஞராக எவ்வளவு மோசமான ஆளுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு மனசாட்சி, ஒரு மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்யறதை நான் பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் தனி மனிதர்களுடைய ஒரு இதயத்தையும் தொடக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி இந்த விஷயங்களை பண்ணுவாங்கன்னா அண்ணன் சிறையில் இருக்கிறது சில மாதங்களாக இருக்கலாம், என்ன ஆகிடப்போ சொல்லுங்களேன். ஆனால் இன்னும் பல லட்சம் கோடி மனதுகளை அவர் நிறைப்பார். அதனால் அதை செய்தால் ஒன்றும் அதில் எங்களுக்கு ஒன்றும் பயமோ இதுவோ கிடையாது. ஆனால் வெளுத்துறோம்ல சாயம், அதை நம்ம செய்வோம். அதனால் அதில் அச்சம் என்று சொல்கிறதுக்கோ கவலை என்று சொல்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தர் எவ்வளோ செலவு பண்ணி நமக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது, நமக்கு அப்பப்போ ஃப்ளாஷ் நியூஸ் கிடச்சின்னே இருக்குது. அந்த விதத்தில் நம்ம வழக்கம் போல் திமுகவுக்கு நன்றி தான் சொல்லிக்கணும். நன்றி சார், உங்களோட நினைவு பகிர்ந்ததுக்கு மிக நன்றி. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Let's get married. Oh, so cute.